அவருக்கு பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தில கண்டவைகள் கேட்டவைகள் பேசாமல் இருக்கக்கூடாதா? நடந்த சங்கதிகளை எல்லாம் தேவன் மகிமைப்படுத்தப்படினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்காமல் வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு தங்கள் தேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும், அப்போஸ்தலர் அதிகாரம் 4. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொண்டிருந்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பேனே என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரே உமது தாசனாகிய தாவீதின் வாக்கில் உரைத்தீரே. சங்கீதத்தை அப்படியே கோட் பண்ற, உரைத்தீரே. அந்தபடி உமது கரமும் உம்முடைய ஆலோசனை முன்குறித்தவர்கள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை எதிரி கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரன் ஒரு வசனத்தை தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகூலம் செய்ததும் என்றார். பாருங்க, ஒரு மிக எருசலேம்ல ஒரு ரொம்ப குரூஷியலான டைம், கிரிட்டிக்கலான டைம். எருசலேம் முழுக்க இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்த சீஷர்கள் எல்லாம் அவரை சிலுவையில் அறைந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? பல இடத்துக்கு ஓடிட்டாங்க. பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த பிறகு இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒன்றாக இணைந்து அங்கங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் கடந்து 10 நாள் உயிரோடு இருந்து தன்னை எல்லாருக்கும் என்ன பண்றாரு? சாட்சியாய் காண்பிக்கிறார். காண்பிச்ச பிறகு அவர் என்ன பண்றாரு? உயிர்த்து பரமேறி அவர் போகிறார். பரமேறி போன பிறகு 50ஆவது நாள் இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து 50ஆவது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் என்ன பண்றாங்க? கூடியிருந்த சபையின் மத்தியிலே நிரப்பப்படுகிறது. பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நிரப்பப்பட்ட பிறகு இப்போ பாருங்க, இந்த இயேசுவை குறித்து, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவையும் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இந்த இயேசுவை குறித்து என்ன பண்றாங்க? இப்போ பயந்து இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய என்ன பண்ணுங்க? ஒரு உத்வேகம் வந்துச்சு பாருங்க. இயேசு பலமா இருந்து என்ன பண்றாங்க? சாட்சி இடுறாங்க. அவங்க மரணத்தை கூட என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. இப்ப ராஜாக்களும் அதிகாரிகளும் அந்த நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? நீங்க பேசக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பயமுறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க, பயங்கரமான காரியங்களை பண்றாங்க. ஆனா அந்த சீஷர்கள் என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. மாறா என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. சொல்லுங்க, மாறா என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. எப்பெல்லாம் நெருக்கப்படுறாங்களோ, எப்பெல்லாம் உபத்திரப்படுத்தப்படுறாங்களோ, நெருக்கம் உபத்திரம் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தமாக. நெருக்கம் உபத்திரம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? வியாதி. நெருக்கம் உபத்திரம்னா வறுமை. நெருக்கம் உபத்திரம்னா பாடு. இல்ல இல்ல இல்ல. என்ன நிமித்தம் உபத்திரம்? என்ன நிமித்தம் பாடு? என்ன நிமித்தம் நெருக்கம் அப்படின்னா கிறிஸ்து நிமித்தமாக. இந்த இடத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக, கிறிஸ்துவை அறிவிக்கிறது நிமித்தமாக, கிறிஸ்துவை சாட்சியிடுவது நிமித்தமாக, கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாக, அந்த நாமத்தை பேசுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன பண்றாங்க? நெருக்கப்படுறாங்க. இதுதான் பவுல் சொல்ற, இந்த பாடுகள் வழியே நாம் கடந்து போக வேண்டியதாய் இருக்குது. ஏன்னா எங்க கிறிஸ்துவுக்கு சொல்றாங்க? அடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, சிறைச்சாலை வைக்கிறாங்க, நொறுக்கப்படுறாங்க, தண்டிக்கிறாங்க, பிறப்பினால் அடிக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க. இந்த விதத்துலதான் நெருக்கம், உபத்திரம், பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. பேதுருவும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. புதிய ஏற்பாடு சொல்லு, நெருக்க
அது வந்து என்னது கஷ்டம் இல்லை. அது என்னது? அதுனா கிறிஸ்துவின் பொருட்டு. கிறிஸ்துவின் பொருட்டு. பாடல்களோ பெருமாள் கிறிஸ்துவின் பொருட்டு நிற்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான். மலை பிரசங்கத்திலே அவர் சொல்றார், என் நிமித்தமாய் உங்களை தீமையாய் உங்களை பொழுது உங்களை என்ன பண்ணுது, பொய்யாய் உங்களை குற்றம் சாட்டினால் நீங்கள் வந்து பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு, நீங்கள் பாக்கியவான்கள் என்று என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ எந்த விதத்துல நெருக்கப்படணும், எந்த விதத்துல ஒடுக்கப்படுறது கிறிஸ்தவனா, இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாக பல இடத்துல பல பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுது இருக்குது. கிறிஸ்தவன் வீடு தர மாட்டாங்க இந்த காலத்துல. கிறிஸ்துவ அலையில கிறிஸ்தவன் வீடு தர மாட்டான், அவளை சேர்க்க மாட்டான், ஊருக்குள்ள சேர்க்க மாட்டான், அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான், பல காரியங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து அழுத்தனா என்ன பண்ண, ஈனமா பேசுறது, இவங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு மாறிலிருந்து காசு வருதுன்றது, அவளை கேவலமா பேசு, இந்த மாதிரியான நெருக்கங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது வந்துட்டாங்கடான்றது, உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படி சொல்லி என்ன பண்ண, ஒரு தீமையான மொழியில இயேசு கிறிஸ்து சொல்லும் போதெல்லாம் உன்னை வந்து என்ன பண்ணுவோம், கேவலமாக கோத்திரமாக உன்னை நெருக்கப்படும். இப்பேற்பட்ட நெருக்கம் கிறிஸ்துவின் நிமித்தமா இப்பேற்பட்ட நெருக்கப்பட்டால் நம்ம பாக்கியவான்கள். ஆனா இப்பேற்பட்ட நெருக்கங்கள் கோத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஜெபிக்கணும். வேற சொல்ல துன்பப்படும் போது என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த கிறிஸ்துவுக்காக வாழும் போது நெருக்கப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. சொல்லுங்க, என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. எப்பெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வது நிமித்தமாக, உன்னை தீயான மொழியிலே உன்னை தப்பான காரியங்களை பேசி உன்னை இழிவாய் பேசி உன்னை வெட்கப்படுத்த வேண்டும், உன்னை வந்து என்ன பண்ணணும், உன்னை அங்கீகரிக்காம உன்னை ஒதுக்கி வைக்கணும். அப்போ நீ வந்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே உங்க நாமத்தை சொல்றதுக்கு நான் வைராக்கியமா இருக்கிறேன், ஆனால் இப்பேற்பட்ட எதிர்ப்புகள் போராட்டம் மத்தியில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், அதுதான் இந்த மாடல். இப்படி எல்லாம் கூட்டம் போடுறாங்க, இப்படி எல்லாம் எடுத்து நிற்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இப்போது ஒரு பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்கள் நடக்கும்படி, பிணியாளிகளை எல்லாம் என்ன பண்ண வந்து சுகமாக்கும்படி, உமது வசனத்தை தைரியமாய் சொல்லுவதற்கு எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், அனுகூல செய்ய வேண்டும். உமது நாமத்தை நாங்க சொல்லணும், உமது வார்த்தையை நாங்க சொல்லணும். இருந்தால் ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லி நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஏன் அற்புதங்கள் அடையாளம் நடக்க சொல்றாங்க, ஏன் பிணியாளிகளை சுகமாக்கும்படி என்ன பண்ணணும் சொல்லணும்னு சொல்றாங்க. தைரியமா வசனம் சொல்லணும். ஏன் இப்படி ஜெபிக்க பண்றாங்க பாருங்க. இவங்க அற்புதம் வெளியரங்கமா அற்புதம் செஞ்சபடினால இவங்க எவ்வளவு எதிர்ப்பு பண்ணாலும் ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்றாங்க, இந்த அற்புதத்தை செய்தபடினால அவங்களால என்ன பண்ண முடியும், ஒண்ணு செய்யவே முடியல. எதை ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நீங்க அவர் நாமத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். திருப்பி சொல்லும் போது அற்புதம் நடக்கும். நீங்க போனாலே அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிவிக்கிறவனா ஒரு பாக்கியவானா இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், இந்த இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுன்னா நீங்க போனாலே அற்புதம் நடக்கும். உங்க காலை வச்சாலே அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா கர்த்தர் தான் அற்புதங்களை செய்கிறவர்கள். நம்ம போகும்போதே என்ன பண்ணும், பிணியாளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுகமாகுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிணியாளிகளை சுகம். எத்தனை நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஆண்டவரே உங்க நாமத்தின் மட்டும் அந்த வீட்டுக்கு காலை வைக்கிற வீட்டுக்கு ஒரு சமாதானம் உண்டாக்கட்டும்ங்க. ஹல்லேலூயா. போய் கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க, ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சுகம் நடக்கும், ஒரு சமாதானம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா ஒரு வைராக்கியமா இருந்து என்ன பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. இந்த இடத்துல அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணார்கள், அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் சொல்ற துன்பப்படுற நேரத்துல, நெருக்கப்படுகிற நேரத்துல, இயேசுக்காக வாழும் போது உன்னை நிந்திக்கிற நேரத்துல, உன்னை பகைக்கிற நேரத்துல, விரோதிக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம், நான் வணங்குற தெய்வம் மெய்யான தெய்வம், அவர் உயிர் தெழுந்த தெய்வம், அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் என்பதற்கு இந்த புறஜாதி மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாத என் நிமித்தமாக அற்புதங்களை நீங்க செய்யுங்க, உன் நிமித்தமா அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஒரு சுகமாக்குற காரியத்தை நடத்துங்க, ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல திரும்ப பாருங்க, ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஒரு வசனத்தை தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றார்கள். அவங்க ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த
இடம் அசைந்தது. அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு அசைவு உண்டாகும். அந்த குடும்பங்களில ஒரு அசைவு, ஒரு பெரிய அந்த பட்டணத்துல ஒரு அசைவு, ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு சேஞ்ச் வரும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சேஞ்ச் வரும், ஒரு மாற்றம் உண்டாகும். நிச்சயமா கர்த்தர் அவைகளை செய்ய என்ன பண்றார்? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். முதல்ல ஒரு அசைவு உண்டாகும், ஒரு சேஞ்ச் என்ன பண்ணும்? கூடி இருக்கிற இடம் என்ன பண்ண? அசைந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன பண்ணார்கள்? தைரியமா சொல்ல வைப்போம். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ இப்போ யாரை குறித்து பயப்பட மாட்டேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன பண்ண மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். தைரியமா வசனத்தை சொல்லுவேன், தைரியமா இயேசுவை குறித்து சொல்லுவேன், தைரியமா இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ற? பறைசாற்றுவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்? பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும்போது பலனடைந்து பூமியில் எங்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சியாய் இருப்பீங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது ஒரு மிகப்பெரிய அடையாளம் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அது மிகப்பெரிய ஒரு, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னா இயேசுவை குறித்து சொல்லப்படுது, அதான் அடையாளம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. தைரியமா சொல்லுவாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. எந்த சக்திக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா உலகத்துக்கு நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு டுனாமிஸ் வல்லமை நமக்குள்ள இருக்கும், ஒரு பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ள இருக்கும். எந்த சக்தினாலும் நம்ம என்ன பண்றது? ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமா சாட்சிக்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நாங்க இவ்வளவு பட்டணங்கள்ல போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறோம். ஒரு நாள் நாங்க பயந்தது கிடையாது. ஜெபம் மட்டும் போவோம், கர்த்தாவே எங்களோடு கூட வாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே எந்த காலகட்டத்திலும் எந்த மனுஷனுக்கு நாங்க பயப்படுறது கிடையாது. மரியாதை இருக்குது, கனம் இருக்குது, மதிப்பு கொடுப்போம். அதே நேரத்துல பிசாசு கொண்டு வருகிற அந்த பயத்துக்கு, இயேசுவை அறிவிக்கிறதுக்கு இருக்கிற அந்த பயத்துக்கு நாங்க இடம் கொடுக்கவே மாட்டோம். தைரியமாய் சொல்ல, இயேசுவை அறிவிக்கிறதுல ஒரு தைரியம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பேற்பட்ட தைரியத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது இயேசுவை குறித்து தைரியமா என்ன பண்ணுவோம்? மற்றவர்களுக்கு சொல்லணும். சோர்ந்து போகக்கூடாது. நான் நல்லா தான் போதும், நான் உயிர்த்து, நான் என்ன பண்ண ஆராய்ச்சி, நான் ஜெபம் பண்ணி, நான் ஆசீர்வாதமா இருந்தா போதும். இல்லப்பா, இவங்களெல்லாம் என்ன பண்ண? இயேசுவை குறித்து சொல்லப்படுவதற்கு எவ்வளவு தடை இருந்தாலும் அவ்வளவு தடைகளை மீறி இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று என்ன பண்ணுவாங்க? சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, வேதனை உண்மையிலேயே இந்த 8 மாசமா ஊழியத்துக்கு போக முடியல, சொல்ல முடியல. கர்த்தர் சீக்கிரமா எல்லாவற்றையும் மாற்றி போட என்ன பண்றாரு? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சீக்கிரமா வழிவாசலை திறக்க வல்லமையுள்ளவராக அந்த இயேசு நல்லவர் என்று நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா பகுதியிலும் போய் சொல்ல போறோம். இந்த இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிவிக்க போறோம். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிவிக்க போறோம். நம்ம கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அறிவிச்சுட்டு வாங்க. அன்னைக்கு எப்படி தூங்குவீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஹாப்பி உண்டாகும். கோடி ரூபாய் கிடைச்ச ஒரு சந்தோஷம் உள்ள இருக்கும். அந்த சந்தோஷத்தை கட்டிலும் மேலான சந்தோஷம். கர்த்தர் நல்லவர் சொல்லி இந்த இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அறிவிச்சுட்டு பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஹாப்பி, ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்துல என்ன பண்ணாங்க? உண்டாகும். அது பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகள் திரள் கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்ன பண்ணுங்க? ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக ஜாப் பண்ண பாருங்க. இயேசு சொல்றாங்க, அவங்க உள்ளத்தை எப்படி பாருங்க, ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் மாறினார்கள். நம்முடைய திருச்சபை அப்படிதான் இருக்கணும். ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருக்கணும். என்ன ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று இருதயம், இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று மனம், நம்ம உள்ளத்துல எல்லாருக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். கர்த்தர் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மக்கள் மத்தியில ஒரு யூனிட்டியை, ஒரு மனத்தை கர்த்தர் கூற்று என்ன பண்றார்? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு மனமா இருக்கிறோமோ, ஒன்னஸா இருக்கிறோமோ, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறோம். நான் சொல்றேன், ஊழியம் வளரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அறிவிக்கிறது மாத்திரம் இல்ல, ஏதோ வாலிப பிள்ளைகள் சொல்றது
அறிவிப்பது மூலமா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் கொஞ்ச நாள் இயேசு குறித்து சொல்லிடணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் வந்து கணக்கு கேட்பாருங்க. நீ அறிஞ்சியே, உனக்கு தெரியுமே இந்த இயேசு குறித்து மற்றவனுக்கு சொன்னியா? சில பேர் இயேசு அறிவிக்கிறதுக்கே வெக்கம், கிறிஸ்துவனா என்ன சொல்றதுக்கு வெக்கம். அப்படி இல்லை, வெக்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும், வெக்கப்படாத தேவனுடைய பிள்ளையா நீங்கள நானும் என்ன பண்ணா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவனாயிலும் தனக்குள்ளவரை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலம் அவனுக்கு பொதுவாக எருசலேம் சபையில கொடுத்து சொல்லுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒருமித்து இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? அவங்க சிதறி இருந்தா என்ன பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனை உண்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு மனதோடு இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. எல்லாம் தங்களுடையதெல்லாம் எல்லாம் ஒன்னா எடுத்து கொடுத்து எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்னா வைத்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா என்ன பண்றாங்க இருந்தாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க அன்னைக்கு வீடு வாசல்லாம் போல, சபைதான் வீடு, சபைதான் எல்லாமா இருந்தாங்க. ஏன்னா ஒன்னா இருந்தா தனித்தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுவாங்க. ஆகவே எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டவர்களா எருசலேமில் என்ன பண்ணாங்க தங்கி இருந்தாங்க. அவங்க சொல்றது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் என்ன பண்ணார்கள், சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நீங்களும் இயேசுவை உயிர்த்தெழுதலை என்ன பண்ண வேண்டும், பலமாய் சாட்சியிட வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவா நீங்க இந்த இயேசுவை குறித்து சாட்சி இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன் பாருங்க, அவங்க மேல எல்லார் மேல பூரண கிருபை இருந்தது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசுவை சாட்சி இருக்கிறீங்களோ, இயேசுவை குறித்து சாட்சி சொல்றீங்களோ, இயேசு உயிர்த்தெழுந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், உங்க வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்றீங்களோ, நான் சொல்றேன் உங்க மேல பூரண கிருபை இருந்தது. சொல்லுங்க, பூரண கிருபை. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, திருச்சபை மேல, திருச்சபை மக்கள் மேல காணப்படும் ஒரே ஒரு வழி, இயேசுவை குறித்து சாட்சியிட வேண்டும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களை வீடுகள் உடையவர்களாக விற்கப்பட்ட தொகையை கிடைத்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுத்தது. அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாக இல்லை. சொல்லுங்க, அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும். கிருபை இருந்துச்சுன்னா சொல்றேன் பாருங்க, நம்மளுடைய சபையில, நம்முடைய சபை மக்கள் மத்தியில ஒருவனுக்கு ஒன்றும் குறையா இருக்க போறது இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் குறையாக இருக்க போறது கிடையாது. சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் குறையா இருக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் நிறைவா என்ன பண்ண போகுது, இருக்க போகிறது. சீப்ரதோனும் லேவியனும் அப்போஸ்தலனாகிய ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ள பர்னபா என்னும் மறுபேர் கொண்ட யோசோ என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் என்ன பண்ணா வைத்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க? அதனால் ஜனங்கள் ஜீவிக்கவும், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட வேண்டும். இந்த ஒரே நோக்கம் தான் இருந்துச்சு. இயேசு ஜீவிக்கிறார், உயிர்த்தெழுந்தார், இந்த இயேசுவை அறிவிக்கணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்காக தங்களையும், தங்கள் நிலங்களையும், தங்கள் பணத்தையும், தங்கள் பொருளையும் தேவனுடைய பாதப்படியிலே கொண்டு வந்து என்ன பண்ணார்கள், வைத்தார்கள். ஒரே நோக்கம் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான பெரிய நோக்கம். இயேசுவை எப்படியாவது உலகத்தில் அறிவிக்கணும், அறியப்படாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக நான் என்னவெல்லாம் செய்வதற்கு நான் என்ன பண்றேன், தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக இருக்கணும். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தேன். ஒரே இயேசுவை அறிவிக்கணும். நான் அறிந்த இயேசுவை என்ன பண்ண வேண்டும், அறிவிக்கணும். அதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு நான் ரெடி. எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இடத்துல கிடைப்பதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்தேன். கர்த்தர் பாருங்க, நீங்க எவ்வளவா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவா எங்களை உயர்த்திருக்கிறார், எவ்வளவா எங்களை என்ன பண்ணிக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே நோக்கம், இந்த இயேசு அறிவிக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்னுடையதெல்லாம் உங்களுடைய ஆண்டவரே, நான் நாமத்தை அறிவிக்கணும், அந்த நாமத்தை அறிவிக்கிறதுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆன்லைன்ல போறதுக்கு எவ்வளவு செலவு தெரியுங்களா? அதையும் செய்யறதுக்கு நாங்க என்ன பண்றோம்,
இயேசு நல்லவன் கேட்கிறாங்களா? இயேசு ஆண்டவர் கேட்கிறாங்களா? இயேசு அறிவிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்களா? எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செலவானாலும் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தயாரா இருக்கணும். இதுதான் மேலான நோக்கம். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்மளை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம நல்லா இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அதுக்கு நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் என்ன பண்றேன்? தயாரா இருக்கிறேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட மக்களை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? எடுத்து நமது ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்து, நமது ஆஸ்தியெல்லாம் கொடுத்து, நமது நன்மையெல்லாம் கொடுத்து அவன் என்ன பண்றாரு? அழகு பார்க்கிறவராய் இருப்பார். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஏன் ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? ஒரு பெரிய நோக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. என்ன நோக்கம்? இயேசு அறிவிக்கணும். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். இயேசுவை என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? என்னை மகிமைப்படுத்துவதில்லை, நான் என்ன பண்றேன்? அவங்கள மகிமைப்படுத்துவது. சபை ஊழியக்காரர் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருவருக்கும் இது உள்ள இருக்கணும். நான் இயேசுவை குறித்து சொல்லப்பட வேண்டும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. இதுல 1000 பிரச்சனை இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, 1000 பிரச்சனை இருக்கும். வேலை ஸ்தலத்துல, வியாபாரத்துல, தொழில, குடும்பத்துல, 10 ஜனங்கள் மத்தியில உபத்திரம், வேதனை, துன்பம், கஷ்டம் எல்லாம் ஒன்று நெருக்குவாங்க. ஆனா நீங்க இயேசுவை அறிவிக்கிறதுக்கு, இயேசுவை சொல்றதுக்கு, இயேசுக்காக வாழ்வதிலையும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கவே கூடாது. இதுதான் ஒரு ஆபத்து. நான் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்வேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லி நீங்க இருப்பீங்கன்னா சொல்ல பாருங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய என்ன பண்றாரு? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன வாழ்க்கை வாழாதீங்க. நான் என் இருக்கிற நாள் வரைக்கும், பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நான் அறிந்த எல்லா மக்களுக்கும் இயேசுவை சொல்றேன். ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் வாசலை தரங்க, இன்னும் வழிகளை எனக்கு தரங்க, சேனல்ஸ் ஓபன் பண்ணுங்க, உங்க நாமத்தை நான் அறிவிக்கணும், நீங்க ஆண்டவர் என்று சொல்லணும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாங்க, நீங்களும் இந்த இயேசு குறித்து சொல்லுங்க. பல விதமான நெருக்கங்கள் மத்தியில் வரும், அதை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். நீங்க எழுந்து என்ன பண்ணுவீங்க? பெரிய காரியத்தை செய்வீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் உங்களை வச்சிருவார். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், உனக்குள் சகல ஜனங்களையும் நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆசீர்வாதமா இருக்குது நத்திங். அது நிச்சயம் நம்ம ஆசீர்வாதமா இருக்க போறோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் இல்ல, நாம நம்ம மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்ம மூலமா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது, நம்ம மூலமா நம்ம இடபந்துகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்ம மூலமா நம்ம பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆண்டவர் உப்பா அப்படியே நம்மளை வச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம போறாரு, மாத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அப்பா நீ வந்தாலே ஆசீர்வாதம், உன்னை பார்த்து சொல்லணும். நீ ஜெபம் பண்ணாலே எனக்கு ஆசீர்வாதம், நீ வீட்டுக்கு வந்தாலே நீ ஆசீர்வாதம், நீ பேசினாலே கூட வந்தா என் கூட வந்தாலே போதும்மா அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லணும். பிரசனத்தை விரும்பணும், உன்னை விரும்பணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மேல ஒரு ஆசீர்வாதத்தின் பிரமாணம், ஒரு நன்மையின் பிரமாணம் கர்த்தர் நம்ம சுத்தி என்ன பண்ணுவாரு? பிரசன்னம் ஆக்குவா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியம் அதுக்கு நோக்கம். என்ன நோக்கம்? சுயநலத்தை எடுத்து போடுங்க, மாம்சீகத்தை எடுத்து போடுங்க, மனுஷீகத்தை எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியினால இந்த கர்த்தருடைய நாமத்தை என் வாழ்க்கையில நான் உயர்த்த வேண்டும், இந்த கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், இந்த இயேசுவை குறித்து நான் அறிவிக்கப்பட வேண்டும், நான் அறிந்த இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி 1000 உபத்திரங்கள், 1000 துன்பங்கள், 1000 நெருக்கங்கள் மத்தியில இயேசுவை அறிவிப்பதற்கு முழு மனதோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எடுத்து என்ன பண்ணுவார்? பெரிய அளவில் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க. யாராவது 2 பேர் ஜெபம் பண்ணுங்க.